கண்மணி வந்து வண்டியில வந்துட்டே இருக்காங்க. யாரோ கார வந்து அப்படியே வந்து மோதுற மாரி வராங்க. அதனால கண்மணி வந்து கீழ விழ பார்க்குறாங்க. அப்படியே கார்ல வந்தவங்கள செமையா திட்ட போறாங்க. பார்த்தா கண்மணியோட பழைய ஃப்ரெண்டு வந்து அங்க இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடையிறாங்க. கண்மணி நீயாடா? அப்படின்னோனே, ஆமா அப்படின்னோனே, 2 பேரும் ஒண்ணா படிச்சோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. எப்படி கண்மணி இங்க அப்படின்னோனே, நான் இடியாப்பமும் வடகறியும் எடுத்துட்டு வந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணிட்டுருக்கேன், குடுத்துட்டுருக்கேன், நான் வித்துட்டுருக்கேன் அப்படின்றாங்க. ஓ! அப்படியா? சரி, சரி. எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு. நல்லா வாசமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் இடியாப்பமும் வடகறியும் வச்சு குடு நான் சாப்பிட்றேன் அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு கண்மணி வச்சு குடுக்குறாங்க. சூப்பரா இருக்கு. டெலிஷியஸ் எவ்வளோ செமையா இருக்கு தெரியுமா? இந்த மாரி ஒரு டிஃபன நான் பார்த்ததே இல்ல. சாப்பிட்டதும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற? ஆமா. நானும் ரெஸ்டாரண்ட் தான் வச்சிருக்கேன். ஆனா இருந்தாலும் இந்த மாரிலாம் வந்து நான் சாப்பிட்டது கிடையாதுப்பா. எந்து நல்ல லெவல்ல தான் போயிட்டுருக்கு அப்படின்னோனே, என்ன சொல்ற? அப்படின்றாங்க. ஆமா. சரி, சரி. ஈவினிங் வந்து வீட்டுக்கு வா. நம்ம பேசலாம். அட்ரஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன் ஃபோன் நம்பர் குடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க. சரி நான் கண்டிப்பா வரேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. கரெக்ட்டா இங்க வந்து என்ன பண்றாரு, அவங்க ஃப்ரெண்டு வந்து வராரு. இவர் பேரு ஜீவா. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்காம்மா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. எனக்கு தெரியாதா தம்பிய? உன் கூட ஒண்ணா படிச்சவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த மாரி வந்து கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? அப்படின்னோனே, கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பிரச்சனை இல்ல. இவ பிரிஞ்சிருக்கா அப்படின்னு. ஏம்மா இதெல்லாம் சொல்லிட்டு? அப்படின்னோனே, பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஜீவாவும். அடுத்து வந்து சரி இங்க பாரு நீ இந்த மாரி பிசினஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்மணி. அதனால இந்த மாரி ஏன் கஷ்டப்படணும் நீ? அதனால என்னோட கம்பெனில நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஒர்க்கிங் பார்ட்னரா உன்ன நான் சேர்த்துக்கிறேன். ப்ளீஸ் சொன்னா கேளு கண்மணி. என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒர்க்கிங் பார்ட்னர் தேவைப்படுது. ப்ளீஸ் கண்மணி அப்படின்னோனே யோசிக்கிறாங்க கண்மணி. என்ன கண்மணி எனக்காக சேர மாட்டியா? அப்படின்னோனே, நான் யோசிச்சு சொல்கிறேன் ஜீவா அப்படின்னோனா, யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லணுமா? நீங்களா கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பாருடி, ஒரு இடமா போயிட்டு நீ வந்து இடியாப்பம் வித்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறது தான் உனக்கு கரெக்டாக இருக்கும். சொல்கிறது கேளு. உன் கூட படித்த ஃப்ரெண்டு தானே, அவனும் வந்து வேலை செய்ய கூப்பிடல உன்னை, உனக்கு வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக தான் கூப்பிட்றான். இதில் என்ன இருக்குது அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு கண்மணி ஒத்துக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா கம்பெனிக்குமே வந்து இந்த மாதிரி அவரோட ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்குமே கொடுத்து வேலை ஏதாவது ஒரு கம்பெனி நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம அன்பு. அதே மாதிரி வந்து ஜீவா கிட்டேயும் போய் பேசுகிறாரு. அப்போ ஜீவாவும் வந்து உங்களோட வந்து ஒர்க்கிங் ஸ்டைலு அந்த வந்து விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ளவுட் கிச்சன்லாம் அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம சேர்ந்து செய்யலாம். உங்கள் கூட நான் வேலை செய்ய சந்தோஷப்படுறேன். நீங்கள் எங்களோட கம்பெனிலே ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாங்க. சரி க்ளவுட் கிச்சன் நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்களோட க்ளவுட் கிச்சனும் என்னோட ரெஸ்டாரண்ட்டும் கூட இணைஞ்சு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அன்புவும். எங்கள் அன்பு எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஏன் அன்பு உனக்கு இந்த வேலை நம்ம கம்பெனி இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வெண்ணிலா. இங்கே பாரு தேவையில்லாமல் இல்லை தலையிடாது அப்படின்றாரு. இங்கே பாருங்க பாட்டி, எனக்கு என்னதான் இருந்தாலும் நான் தனியாக நடத்திட்டு திடீர்னு வந்து அங்கெல்லாம் வேலை செய்ய உங்கள் இடத்துல வந்து வேலை செய்ய எனக்கு பிடிக்கல. நான் தனியாக எனக்கு கொடுத்துருக்கேன். இப்போ திடீர்னு அங்கே வந்து நான் பண்ண முடியாதுல்ல, அதனால் நான் இதை எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. வெண்ணிலா வந்துச்சா இந்த மாதிரி ஆகுதே, எப்படியாவது அன்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அன்பு எப்படியா மனசை மாற்றலாம்னு நினச்சேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. நம்ம வந்து அன்புவும் கண்மணியும் இங்கே 2 பேரும் ஒருத்தர் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே கண்மணி தான் வந்து இங்கே ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னோடனே, இவரும் ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கிட்டையும் அதே மாதிரி இவங்களும் ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கிட்டையும் 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு ஜீவா. அதை கேட்டு 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. எப்படியும் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவ ஜாப்பை விட்டுட்டு போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நான் வந்திருக்கேன் சொல்லிட்டு இவரும் ஜாப்பை விட்டுட்டு போட்டோம், நம்ம ஏன் விட்டுட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கண்மணியும். 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. என்ன 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லா ஒர்க்கும் பண்ண போகிறோம். சரியா? நீங்கள் வந்து உறுதுணையாக இருப்பீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு அன்பு பார்க்குறாரு. அன்பு இங்கே பாருங்கள், இவன் என்னோடய ஃப்ரெண்டு. அதுவும் கொஞ்சம் நெஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், ஒன்றா படிச்சிருக்கோம். அதனால் எனக்கு கண்மணி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. அதனால் கண்மணி என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவள் ஒரு பார்ட்னர் தான். அதே மாதிரி நீங்களும் ஒரு பார்ட்னர் தான். நம்ம எல்லோரும் பிஸ்னஸ் பார்ட்னர். அதனால் அந்த பிஸ்னஸ் சூப்பராக நம்ம பண்ணணும் அப்படின்னோடனே கண்மணி அன்பு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, கண்மணி வேறு எங்கே இருக்காளே, இப்போ நான் எப்படி இந்த வேலையை வந்து ஓகே பண்ண முடியும், ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன அன்பு ஓகே தானே? ஓகே தான் அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வந்து அன்பு எங்கே வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. பார்த்தா கண்மணி கூட அன்பு இருக்கிறத பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. 2 பேரும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிடுறாங்க.